வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 20. இன்னைக்கு எங்கே வந்திருக்க பார்த்தோம்னா நவநீதன் அண்ணாவோட தென்னந்தோப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த தென்னங்காட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணாட்ட கேட்க போகிறோம். அதுக்கான தீர்வை நம்ம தர போகிறோம். அண்ணா சொல்லுங்க, அந்த தென்னை இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுங்க? இந்த மாதிரி தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டுகடி பிரச்சனை மாதிரி உழுகுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ணா நீங்க கவலையே பட வேணாம். இது ரைனோசரஸ் பீட்டில், அதாவது காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவாங்கண்ணா. ஆனால் இதுக்கு பயமுறையில் நல்ல கண்ட்ரோல் இருக்கு. மெட்டாரிசம் அனிசோஃபிலே பிளஸ் ட்ரைகோடர்மா வெடி கூட கரும்பு சர்க்கரை கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்குங்க. இந்த கரும்பு சர்க்கரை எதுக்குன்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிர்களோட பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுனால அந்த நுண்ணுயிர்கள் அதிகப்படுத்தி அந்த வண்டை எளிய முறையில் ஈஸியாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ரசாயன உரங்கள் இருக்குங்களா, அதை ஒரு மாதத்துக்கு உங்களால் பயன்படுத்த முடியாதுங்க. அதை பயன்படுத்தினா நம்ம இப்போ கொடுத்துருக்க அந்த நுண்ணுயிர்களோட தன்மையை அது குறைச்சிருங்க. அதனால அந்த ரசாயன உரத்தை உங்களால் பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக வேற என்ன பயன்படுத்தலாங்க? ரசாயன உரம் வேண்டாங்கிறீங்க. சரிங்க. அதுக்கு பதிலாக நம்ம வேற என்ன பயன்படுத்தலாம் செடியோட ஆரோக்கியத்துக்கு? ஆனால் அந்த செடியோட ஆரோக்கியத்துக்கு தொழு உரத்தை பயன்படுத்தலாங்க. இப்போ மாட்டு சாணம் இதெல்லாம் பச்சையை பயன்படுத்த முடியாதுங்க. ஏன்னா இந்த காண்டாமிருக வண்டு உருவாகிறதே இந்த தொழு உரத்துல தான். அது பச்சையா இருக்கும்போது அதுல உள்ள கழிவுகளை ஃபீட் பண்ணி தான் இந்த புழுக்கள் உருவாகி அது முட்டை பெறும், கூட்டு பெறும், அதுக்கப்புறம் தான் அந்த வண்டா மாறுதுங்க. அதனால இந்த தொழு உரத்தை அவாய்ட் பண்ணி நல்லா டீகம்போஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல தொழு உரமா இருந்து ஆரோக்கியத்துக்கு மரத்துக்கு நல்ல ஆரோக்கியமா வருங்கண்ணா. மக்களே, இதே மாதிரி வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஃபார்மரே சொல்லிட்டாங்க, மறக்காம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார்மருக்காண்டி தான் கொஞ்சம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ணாதான் வரும். ஆனா நீங்க ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பிங்க. நீங்கள் சொல்லிடுங்க. ஃபார்மர் ரொம்ப ஹாப்பிங்க. ஒவ்வொரு ஃபார்மர் ஹாப்பி ஆகிட்டே வராங்க. ஒவ்வொரு ஃபார்மரை நம்ம சந்தோஷப்படுத்திட்டு வரோம். ஒவ்வொரு ஃபார்மருக்கும் நம்ம தெளிவாக தீர்வை தந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம ஆயிரக்கணக்கான ஃபார்மருக்கு நம்ம அந்த தீர்வை தரப்போகிறோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.